National Heritage Board. Mr. Paul Tan, Deputy CEO, National Arts Council. அடுத்தபடியாக திரு ராமச்சந்திரன், CEO, National Book Development Council. So, isn't it? I would have to separate you from the minister. Minister, you have to stand here, and this space I have to put aside for one other person. இவருக்கும் என்னமோ தெரியல கடவுள் பேர் தாங்க. அடுத்து நாம் மேடை கழைக்க விரும்புவது would like to invite our Deputy Prime Minister and Finance Minister, Mr. Dharman Shanmugaratnam, to receive the Indian community's gift to the nation. Yes. Thank you. சரி, இப்போ அந்த gift என்னது? என்னடா இவ்வளவு சொல்லி ஒரு மயிலிறகு எடுத்துட்டு வரானே. இது சாதாரண மயிலிறகு இல்லை. இந்த மயிலிறகு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த எழுதுவாங்க அந்த மயிலிறகு. ஆனா அது அடியில பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட். பழமை புதுமை. ஏன்னா சிங்கப்பூர்ல 1880 இருந்து எழுத்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. அதனால இதை நாம நம்ம மினிஸ்டர் கொடுக்க போறோம். ஆனா நான் கொடுக்க போறது இல்லை. அது மெதுவா இங்கேருந்து ஒரு ஜேர்னி, ஒரு டிராவல் பண்ண போகுது. முதலாவதாக சரி யாருங்க இல்லைங்க, உடனே கொடுத்துறாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான். அவங்க பேர் வாங்குறதே கிடையாது. எல்லா வேலையும் வாங்க வேலை செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனா பேர் வாங்குறது ஐயோ நான் வரமாட்டேன், என்ன விடுங்க சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு இவங்க வேற யாரும் இல்லை, மகாதேவி பாலா. பெரிய கைத்தட்டு. இந்த மின் மரபுடைமை திட்டத்தின் செயற்குழுவின் பிரதிநிதி, மேலும் ஆசிரியர்கள், நிறைய ஆசிரியர்கள் உழைத்திருக்கிறாங்க, அவர்களுடைய பிரதிநிதியும் கூட. representative of TDH team and also the representative of the teachers who have actually put in so much of hours for this work. அடுத்து இப்பொழுது அவர் கையில் திரு பி கிருஷ்ணன், ஷேக்ஸ்பியரின் மறுபெயர். இவர் எழுத்தாளர்கள் சார்பில் பெற்றுக்கொள்கிறார். அவர் இப்பொழுது அடுத்தபடியாக நின்று கொண்டிருக்கிறாரே மாணவர், அவரிடம் கொடுக்க போகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பொக்கிஷத்தை அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தாகணும் இல்லையா? இப்ப அடுத்த ஜெனரேஷன் தான் நம்ம திரு ஈஸ்வரனுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. இவ்வளவு பயணம் செய்து விட்டது. அந்த குயிலை இப்பொழுது அவர் நமது டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அவருக்கு கொடுப்பார். ரசிகர்களே, இப்பொழுது இந்த அருமையான விஷயம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ரசிகர்களே, அதிகாரப்பூர்வமாக நாம் இந்திய சமுதாயத்தின் அன்பளிப்பை இப்பொழுது அளித்து விட்டோம். இப்போது நீங்க அதை என்ன செய்யணும்னா சார், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த USB போர்ட்டை நீங்க அந்த இங்க் போர்ட்டலுக்குள்ள வைக்கும் போது அது பாருங்க ஒரு பெரிய இது நடக்கும். மெதுவா வைக்கணும் சார், எலக்ட்ரிக் ஷாக் கடாம வைத்து விட்டா. நமது இந்திய சமுதாயத்தின் அன்பளிப்பை வழங்கிவிட்டோம் அதிகாரப்பூர்வமாக. அனைவருக்கும் ஒரு பெரிய கை தட்டி கொடுங்கள். சரி, இப்பொழுது அவரை மட்டும் மேடையில் இருக்க சொல்லி உங்கள் அனைவரையும் நான் கீழே சொல்லுகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். Minister Iswaran, Ms. Elena, Mrs. Rosa Daniel, Arun Mohanan, Dr. Chitra Sankaran, writers, distinguished guests, and everyone who's here today. Perurle, Taimarle, Samu Talavarle, Yelutalarle, Asirle, Nanburle, Ellarukam Panakam. Mr. Iswaran has given us a wonderful account of how this came about and why it's important. Why it's important not just to the Tamil community, Tamil reading community, but also for Singapore. And I just want to add on to the thanks he gave to everyone who was involved. This was
as both you and Elaine put it, a ground-up effort, truly a ground-up effort. This idea didn't come from the government or any of the heads of our agencies. It really came from people who are passionate about language. And I want to thank everyone who was involved, those who inspired the project and led it, like Arun and the rest, the many teachers who spent an immense amount of time during school holidays, during school term, many hours a week for many of them, over several months. The writers, obviously, they were key to the project, and everyone who loves the language, the culture, and loves Singapore's multicultural heritage. Thank you very much on behalf of the government and all the agencies involved. Thank you. This project has something of the spirit of the way more than 100 years ago the Tamil classics were put together in the form of printed books. Not everyone knows that until about the 1850s or so, there was no effort to bring together all the Tamil classics and convert it into the printed book. Many of the classics were written on palm leaf suvaris. You know, they're sort of thin strips of palm leaf. They don't last long. They would not have withstood the test of time. And a scholar by the name of Dr. Swaminatha Iyer, affectionately known as Tamil Tata, he spent 50 years of his life on this project, going around village to village, all around Tamil Nadu, collecting the suvaris, putting them together and eventually converting them into the printed text. That was a new technology at the time. But in fact, this wasn't a technological innovation. It was really a labor of love, a love for the language and culture. And that is the same spirit which has gone through this whole project. Of course, what do you call it? OCR is a new technology. What's it? Optical character recognition, new technology. But this is not a technological innovation. It's a labor of love. A love for language, culture, and Singapore. So thank you very much to everyone for having had this spirit and working so hard to make this contribution to Singapore on our Jubilee year. I hope this project continues, of course. Fortunately, Tamil literature is on the rise. For some period of time it was coming down, now it's coming back up again. There's more Tamil literature that's being produced in Singapore. And this means that we have to continue this project of digitization, because this is now a continuous task to make sure that each generation preserves its memories, not just in the form of the printed book, because printed books also don't last forever, but in digital form, which makes it more accessible, makes it easier to use for teaching and learning and reference, but it'll also make sure that it can be stored for many generations to come. So we must continue with this project. And we must also, I think of how we can not just preserve this as part of the heritage of the Tamil community and Indian community, but all our communities in Singapore. We should make an effort to translate key literature, key texts from all our major communities into the languages of the other communities. Put effort into it so that everyone can enjoy, appreciate the heritage that we have from our respective communities and feel that we are Singaporeans. This itself is a worthy project. So I'm just happy to be standing here to add to what has been said by Mr. Iswaran and others, and of course to have watched the wonderful performances that we had today, which, as Mr. Iswaran said, is a reflection of the growing tree of Tamil culture in Singapore. Deep roots and a growing tree.
And that's the way we must go forward. Keep those deep roots, but keep branching out in innovative ways, in new ways. And over time, you'll find that the branches of the trees of each culture tend to overlap with each other, providing a distinctive Singapore shade. And that's what our next generation will inherit. So once again, thank you very much to everyone who contributed. Thank you for inviting me. And I hope that this project will be the start of more things to come. Thank you. தென்னாட்டவரின் காய்கறிகள் தேக்கா சென்றால் கிடைத்திடலாம். பன்னாட்டவர் முகம் பார்த்திடலாம். பன்னாட்டவர் முகம் பார்த்திடலாம். பைந்தமிழ் பேச்சொலி கேட்டிடலாம். பொன்னார் அணிகலன் பார்த்து வைத்தால் பொருள் வரும்போது அதை வாங்கிடலாம். பெண்ணால் நிலவுடன் மகிழ்ந்திருங்கள். பெரியார் வரும் வரை ஓய்விடுங்கள். மீன் குழம்பிற்கு சொதி இருக்கு. மிளகாய் தேங்காய் துவை இருக்கு. தேன்குழல் கூட்டு பேழையிட்டு திருமகள் உண்ண துணை இருக்கு. ஊன் வலி வடைந்திட முருங்கைக்காய் ஊடான் சுட்டதும் உடன் இருக்கு. ஊன் வலி வடைந்திட முருங்கைக்காய் ஊடான் சுட்டதும் உடன் இருக்கு. நான் வரும் வரையில் நரி நான்கின் அனவுகள் வேண்டாம் ஓய்ந்திடுங்கள். இப்படி சொல்லி விடைபெற்றால் எழில்கார் குழலி காவேரி. இப்படி இருக்கும் தலைவிதிகள் எவர் அதை அறிவார் இவ்வுலகில். நெய்தல் கரையில் பிறந்தவள்தான். நெறிமிகும் குடியில் வளர்ந்தவள்தான். பொய்கள் சொல்ல புலவனுக்கு புகழ்புரி இல்லாள் ஆனவள்தான். தெய்வம் போன்ற திருவினள்தான். தீரம் ஞானம் உடையவளை நொய்வு படைத்த நினைத்தவரை நொறுக்க துணிந்தாள் தவறுண்டோ. ஆட்டு கறிக்கடை அருகிருந்த அண்ணா தோசைக்கடை அமர்ந்து வீட்டின் நினைவில் விழுந்தபடி விழித்தார் தோசை தேநீரும். சென்னில சிறையில் போட்டவர்கள் சென்னறி மறந்த அந்நால்வர் வந்தமர்ந்தார்கள் மறுமேசை வலியது விதியென அறியாமல். பிணையில் எப்படி அவன் வந்தான் பிழைத்திட மாட்டான் மற்றொருவன். கணையில் தப்புதல் எளிதல்ல கஞ்சா வழைக்குது இன்னொருவன். திணையும் மறித்திடச் சான்றில்லை தெய்வம் துணை வர வழியில்லை. துணையாய் இருப்பவர் அறவாணர் துறவியின் பையில் பணமில்லை. மேகம் கருத்திட இடி முழக்க மின் வகிடெடுத்திட ஒளி இறக்க தாகம் தணிந்திட பொழிகிறதா தண்டலை வருமென அழுகிறதா. ஏகம் இருவென மாறி வர எரிமலை உருமல் இவள் மனத்தில். அம்பென போனவள் காவேரி ஆட்டு கறிக்கடை வெட்டறிவாள். தன்கை தூக்கி தலை திரும்ப தகத்தக தணலின் ஒளி வீச்சு. தன்கை தூக்கி தலை திரும்ப தகத்தக தணலின் ஒளி வீச்சு. செம்பவள விழி கை கொழுவாள் சீற்றம் கூற்றம் போன்ற நடை. கும்பி தருங்குரல் கொற்றவை போல் குழல் விரித்தோடினால் நால்வரிடம். நன்றி, வணக்கம். நான் கொலை செய்யும் பெண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற சிறுகதையிலிருந்து ஒரு சிறு பகுதி. தமிழ் வகுப்புகளை நிறுத்திவிடலாம் என்று குழு முடிவு செய்திருக்கிறது. தமிழ் கட்டாய பாடமில்லை என்பதால் இதில் பிரச்சனை எதுவும் வராது. அதற்கு பின் அவர் பேசியது எதுவும் என் காதில் விழவில்லை. என் மகள் என் கையை பிடித்து இழுத்தாள். சற்றென்று உணர்வு வந்தது. மக்கள் திரளில் நான் நிற்பது புரிந்தது. அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதால் சலசலவென்று சத்தம் கேட்டது. அப்பா, மீட்டிங் முடிஞ்சது, நான் வகுப்புக்கு போகணும். என் பெண் துடிப்போடு சொன்னாள். வேண்டாம், இனிமே நீ இங்கே படிக்க வேண்டாம். இல்லைப்பா, நான் ஸ்கூலுக்கு வரேன். இங்கே தான் இனி தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களே. பெரிய சிரமத்தில் இருந்து விடுபட்ட மகிழ்ச்சி அவள் முகத்தில். தன் பள்ளி பையை திறந்தாள். அதற்குள் இருந்த புத்தகங்களை எடுத்து என் கையில் தந்தாள். அப்பா, இனிமே என் பை பாரமாக இருக்காது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு அவள் தன் வகுப்பை நோக்கி உற்சாகமாக ஓடினாள். அவள் என் கையில் தந்த புத்தகங்களை பார்த்தேன். எல்லாம் தமிழ் புத்தகங்கள். எல்லா புத்தகங்களின் மேலும் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாரதிதாசனின் வரிகள் எழுதப்பட்டிருந்தன. அந்த புத்தகங்கள் இன்றும் என் மேசை மேல் இருக்கின்றன. அந்த வரிகளை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
எத்தனை நாளைக்கு கண்ணுக்கு தெரியும் அமுதமாக இது இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தாத்தாவின் கதை முடிந்தது. அவள் கண்களில் இருந்து நீர் வடிந்தது. சில நிமிடங்கள் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். இந்த கதையை கேட்டபின் அவளுக்குள் வழக்கமாக எழும் எழுச்சி அன்றும் எழுந்தது. கணினி வழி ஹசியை அழைத்தாள். கணினி ஹசியை தேடி பிடித்தது. அவர் மாணவர்களுக்கு எழுதச் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் காட்சி திரையில் விரிந்தது. நான் இப்போது வேலையாக இருக்கிறேன். திரையை பார்க்காமலே ஹசி குரல் கொடுத்தார். ஹசி, உங்களுடன் அவசரமாக ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். ஹசி எழுதுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். உயர்ந்த உருவம், நீண்ட குறுகிய முகம், கூரான மூக்கு. அவரின் ஜப்பானிய அடையாளங்கள் மறைந்து போயிருந்தன. ஆனாலும் அவர் ஜப்பானியர்தான். ஹசி, நீங்கள் சிறந்த எழுத்தோவியர். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? என் தமிழ் எழுத்துக்களின் வடிவப்பிரதிகள் என்னிடம் இருக்கின்றன. என்னால் அவற்றை ஓரளவு வாசிக்க முடியும். நீங்கள் அந்த எழுத்துக்களை எழுத பழகிக்கொண்டு எனக்கும் என் மகனுக்கும் அவற்றை எழுதச் சொல்லித்தர வேண்டும். ஹசி சில நிமிடங்கள் யோசித்தார். சரி, உங்கள் எழுத்துக்களை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் எழுதி பார்க்கிறேன். என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமா என்பதை அதன்பின் சொல்கிறேன். அவரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எழுந்து வந்து வெளியே நோக்கினாள். அறையின் குளிர் சன்னல் கண்ணாடியில் படர்ந்திருந்தது. நீர் படிவத்தில் தன் பெயரின் முதல் எழுத்தை சுட்டு விரலால் எழுதி பார்க்க தொடங்கினாள். செய்தது யார்? ரவியும் சிவாவும் கடைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். கவிதா கழிவறைகளுக்கு பின்னால் இருந்த மறைவிடத்தில் நின்று கொண்டு எண்ண தொடங்கினாள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 நான் வருகிறேன் என்று கூறியவாறு அவர்களை தேடத் தொடங்கினாள். எங்கும் நிசப்தம் நிலவியது. அவள் கண்கள் அங்கும் இங்கும் சுழன்றன. யாருமே இல்லை. டக் 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 என்று யாரோ கத்தியால் எதையோ அறியும் சத்தம் கேட்டது. கவிதா சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றாள். இரண்டாவது கடையின் உரிமையாளரான திரு விக்டரின் கடையிலிருந்து சத்தம் வருவதை அவள் உணர்ந்தாள். அருகில் சென்றதும் இருவர் பேசிக்கொண்டிருந்தது அவளது செவிகளுக்கு எட்டியது. என்னங்க, பணத்தை எண்ணிட்டேன். இன்று நல்ல வருமானம். அந்த அழுகிய வெங்காயத்தை சீக்கிரமாக வெட்டி கொண்டு வாங்க. அந்த கடையின் சாப்பாட்டில் கலந்திடுவோம். அந்த முரளியை போல மற்றவர்களையும் விரட்டி விடுவோம் என்றார் திருமதி விக்டர். அவர் சொன்னதை கேட்ட கவிதாவிற்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவள் உடனே ரவியையும் சிவாவையும் தேடி ஓடினாள். அவள் நடந்ததை அவர்களிடம் விளக்கி கூறினாள். அப்படியென்றால் திரு விக்டரும் அவரது மனைவியும் தான் திரு முரளி சமைத்த உணவில் அழுகிய வெங்காயத்தை போட்டார்களா? அப்படி செய்ய அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று சிவா மிக உருக்கத்துடன் கேட்டான். உடனே கவி, இதை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காமல் நாம் உடனே சென்று தலைமை ஆசிரியரிடம் நடந்ததை கூற வேண்டும் என்றார். சிவாவும் ரவியும் அதற்கு இசைந்தனர். அவர்கள் உடனே தலைமை ஆசிரியரின் அலுவலகத்திற்கு சென்று அவரிடம் நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் விவரமாக கூறினர். அவர்கள் சொன்னதை கேட்ட திருமதியும் அதிர்ச்சியுற்றார். அவர் உடனே திரு விக்டருடைய கடைக்கு சென்று அவரை கையும் களவுமாக பிடித்தார். பின் தம் கையடக்க தொலைபேசியின் மூலம் காவலர்களிடம் புகார் செய்தார். திரு முரளியையும் பள்ளிக்கு உடனே வர சொன்னார். காவலர்கள் நொடிப்பொழுதில் வந்தடைந்தனர். அவர்கள் திரு விக்டரையும் அவருடைய மனைவியையும் மேலும் விசாரிப்பதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ஹர்ஷினி, எந்த வயசுல இந்த புத்தகத்தை எழுதுனீங்க? 11 வயசுல. யார் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது இந்த புத்தகத்தை வந்து வெளியாக்கணும்? என்னுடைய தமிழ் ஆசிரியர் திருமதி கணேஷ். ஆஹா, அந்த தமிழ் ஆசிரியர். உங்க வயசுல நான் கூட ஒரு சிறுகதை எழுதினேன். என் தமிழ் டீச்சர் உடனே என்கிட்ட அந்த சிறுகதையை எனக்கு கூடுறாங்க வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்தாங்க.
பின் பண்ணுவாங்களா பார்த்தா ஒன்றும் நடக்கல. நான் கேட்டேன், என்ன டீச்சர் அந்த கதை என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எப்படி சிறுகதை எழுதக்கூடாது அப்படி ஒரு பதிப்பு வருமா நான் போடுறேன்டான்னு சொன்னாங்க. நல்ல டீச்சர் மாதிரி இருந்தாலும் ரொம்ப அருமையான விஷயம். பெரிய கை தட்டு கொடுங்க நம்ம. நன்றி. முதல்ல நீங்க கேட்டது திரு முருகதாசன் அவருடைய விருது பெற்ற தொகுப்பிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு படித்து காட்ட அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு வேண்டும். அடுத்தபடியாக கனகலதா அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை படித்து காட்டினார். அவரும் நிறைய விருது பெற்றிருக்கிறார். முக்கியமாக இளைய கலைஞர்களை தட்டி கொடுத்து அவர் பல விஷயங்களை தமிழ் முரசிலும் எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொகுப்புல சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விஷயம் இருக்கு. அதை நாம தான் போய் தேடி பார்த்து படிக்கணும், பருகணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்க கட் அண்ட் பேஸ்ட் அழகா பண்ணலாம். சில விஷயங்கள் அப்படியே சில சமயம் அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது ஒண்ணுமே புரியாது. என்னடா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்து ரொம்ப அருமையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த தொகுப்பை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். என்ன சார் சொன்ன மாதிரி ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகாது. அனைவரும் இதை ஊக்குவிக்க வேண்டும். நமது சமுதாயத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி நமது சமுதாயத்திற்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அடுத்தபடியாக இறுதியாக ஒருவரை நாம் பேச அழைத்தோம். அவர் உடனே இல்லை நான் பேச மாட்டேன் டாக்டர்